வணக்கம். தமிழக அரசியல் அரங்கில் தற்போது பரபரப்பான விவாதப் பொருளாக உருவெடுத்துள்ளார் நடிகர் விஜய். தமிழ் திரையுலகின் தளபதி என்று அன்புடன் அழைக்கப்படும் விஜய் தனது அரசியல் வருகையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியைத் தொடங்கியுள்ளார். இந்த அரசியல் நகர்வு தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மத்தியிலும், குறிப்பாக ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு விஜயின் கட்சி களமிறங்குவதால் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. இன்றைய நமது சிறப்புச் செய்தியில் விஜயின் அரசியல் பலம், காங்கிரஸ் கட்சியின் அதிகார பங்கீடு குறித்த எதிர்பார்ப்புகள் மற்றும் இது தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து விரிவாக பார்க்கப் போகிறோம். நடிகர் விஜயின் அரசியல் பலம் என்பது அவரது பிரம்மாண்டமான ரசிகர் படையை அடிப்படையாக கொண்டது. கடந்த பல ஆண்டுகளாகவே விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் இயங்கி வந்த அவரது ரசிகர் மன்றங்கள் பல்வேறு சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளன. இந்த மன்றங்கள் 2021 உள்ளாட்சித் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு 115 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று விஜயின் அரசியல் அடித்தளத்தை நிரூபித்தன. இந்த வெற்றி அவரது ரசிகர் பட்டாளத்தை ஒரு தேர்தல் சக்தியாக மாற்றும் திறனை வெளிப்படுத்தியது. விஜயின் அரசியல் வருகை ஒரு தற்செயலான நிகழ்வல்ல, மாறாக கவனமாக திட்டமிடப்பட்டு ஒரு நகர்வு என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தனது அரசியல் அறிவிப்பில் அரசியல் என்பது தனக்கு புதிய தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல்களில் தனது கட்சி போட்டியிடும் என்றும், அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதே தமது இலக்கு என்றும் அறிவித்தார். சமீபத்திய கருத்து கணிப்புகள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்குகளை பெறும் என கணித்துள்ளன. ஒரு கருத்து கணிப்பின்படி டிவிகே 41.44% ஆதரவுடன் முன்னணியில் உள்ளது, டிஎம்கே 26.2% மற்றும் என்டிஏ 23.4% உடன் பின்தங்கியுள்ளன. மற்றொரு கணக்கெடுப்பு விஜய் சுமார் 18% வாக்குகளை பெறுவார் என்று தெரிவிக்கிறது. இந்த ஆதரவு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு மத்தியில் அதிகமாக உள்ளது. விஜயின் அரசியல் நுழைவு திமுக மற்றும் அதிமுகவின் பாரம்பரிய இருமுனை போட்டிக்கு ஒரு மூன்றாவது பரிமாணத்தை சேர்த்துள்ளது. தனது அரசியல் பயணத்தை தொடங்கும் முன் தனது கடைசி திரைப்படமான கோட் வெளியீட்டிற்குப் பிறகு முழு நேர அரசியலில் ஈடுபடப் போவதாக விஜய் அறிவித்துள்ளார். விஜயின் அரசியல் வருகை காங்கிரஸ் கட்சிக்குள் புதிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது. ராகுல் காந்தியின் நெருங்கிய உதவியாளரும் அகில இந்திய தொழில் வல்லுநர்கள் காங்கிரசின் தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயே தமிழ்நாட்டின் வலுவான சக்தி என்று வர்ணித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அதிகார பங்கீடு செய்ய விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் இந்த நிலைப்பாடு ஏற்கனவே திமுகவுடனான அதன் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக ராகுல் காந்தி அண்மையில் கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திற்குப் பிறகு விஜய்க்கு ஆறுதல் சொல்ல தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சகோதரரே, நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று ராகுல் காந்தி கூறியதாக டிவிகே தலைவர் ஆதவ் அர்ஜுன் தெரிவித்துள்ளார். இது காங்கிரஸ் தலைமை விஜயுடன் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. செல்வ பெருந்தகை ராகுல் காந்தியின் அழைப்பு மனிதநேய அடிப்படையில் அமைந்தது என்றும், அதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். எனினும் காங்கிரசின் சில தலைவர்கள் திமுக கூட்டணியில் அதிக இடங்கள் மற்றும் அதிகார பங்கீடு கோருவதற்கு விஜயின் டிவிகே ஒரு துருப்புச் சீட்டாக இருக்கும் என்று கருதுகின்றனர். ஜனவரி 2026இல் காங்கிரஸ் திமுகவிடம் 38 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் கூட்டணி வெற்றி பெற்றால் 3 கேபினட் இடங்களை கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இது திமுக கூட்டணியில் ஒரு புதிய அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல்களில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நுழைவு தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக மற்றும் அதிமுக என இருபெரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு புதிய சக்தியாக டிவிகே உருவெடுத்துள்ளது. விஜயின் கட்சி பெரும்பாலும் அதிமுகவின் வாக்கு வங்கியில் இருந்து வாக்குகளை பிரிக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். சில கணிப்புகளின்படி அதிமுகவில் இருந்து சுமார் 20% வாக்குகளையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து 10% வாக்குகளையும் விஜய் பிரிப்பார் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே பலவீனமாக உள்ள அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தும். அதே சமயம் திமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு சிறிய அளவிலான பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவை பொறுத்தவரை விஜயின் அரசியல் வருகையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. விஜயின் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைக்காது என்று அவர் தனது முதல் அரசியல் பேரணியிலேயே தெளிவுபடுத்தினார். இருப்பினும் சில அரசியல் ஆய்வாளர்கள் விஜயின் வருகை திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரித்து மறைமுகமாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று கருதுகின்றனர். காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள சலசலப்பு திமுக கூட்டணியின் வலிமையை சோதிக்கும் ஒரு காரணியாக மாறியுள்ளது. காங்கிரஸ் தனது நீண்டகால கூட்டாளியான திமுகவுடன் இணைந்து செயல்படுமா அல்லது விஜயின் டிவிகே உடன் ஒரு புதிய கூட்டணியை ஆராயுமா என்பது அடுத்து வரும் காலங்களில் தெரியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திமுகவுடனான கூட்டணி அப்படியே தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் காங்கிரசின் சில தலைவர்கள் விஜயை இயற்கையான கூட்டாளி என்று அழைத்துள்ளது கூட்டணியில் ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தனது முதல் பேரணியில் பாஜகவை கருத்தியல் ரீதியான எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் அடையாளம் காட்டினார். இதன் மூலம் இரு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சியை வழங்குவதாகவும் சமூக நீதி மற்றும் அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்காக பாடுபடுவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். சுருக்கமாக கூறினால் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் ஒரு புயலை கிளப்பியுள்ளது. அவரது நட்சத்திர அந்தஸ்து, மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் மற்றும் இளைஞர்களை கவரும் திறன் ஆகியதை 2026 தேர்தல்களில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுக்க அவருக்கு உதவியுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் அதிகார பங்கீடு குறித்து விருப்பம் மற்றும் விஜயுடன் நெருக்கம் காட்ட முயல்வது திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது. இனிவரும் நாட்களில் தமிழக அரசியல் களத்தில் மேலும் பல திருப்பங்களும் எதிர்பாராத நிகழ்வுகளும் அரங்கேறும் என்பதில் சந்தேகமில்லை. விஜயின் அரசியல் பயணம் எவ்வாறு அமையும், காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளின் எதிர்வினைகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தமிழக அரசியல் குறித்து மேலும் பல தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.